ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேர்ஸ்டே மினி விலாகோட கண்டினியூஷன் தான் இந்த விலாகு. மஷ்ரூம் பிரியாணி வந்து வேக வச்சுருக்கேன். இந்த சைடு வந்துட்டு காலிஃப்ளவர் பக்கோடா போடலான்ட்டு எண்ணெய் காய வச்சுட்டு பக்கோடா வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். குழம்பும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் வேலை எல்லாமே. நீங்கள் முட்டையும் பாயில் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து வேக வச்சுருக்கேன். அப்படியே வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாத்திரமும் விளக்கிட்டு இந்த சைடு வந்து மாவு ஆட்டுறதுக்கும் கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்போலாம் வந்து சீக்கிரமே கிரைண்டர் வந்து ஹீட் ஆகிடுது. உளுந்து வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆட்டினதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் கேப் விட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருப்பியும் போட வேண்டியதாக இருக்குது. நான் எப்போவுமே உளுந்து தனியாக தான் போடுவேன், அரிசி தனியாக தான் போடுவேன். அப்போம்போது தான் எனக்கு சாஃப்டாக அந்த ப்ளஃபியாக வர்ற மாதிரி இருக்கும். 2:00 போலலாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2:30 போல் வந்தாங்க. 2 பேருக்குமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ லேட்டாக சாப்பிடாதுன்னு சொல்லி திட்டுவாங்க. பட் எனக்கு என்னமோ தனியாக சாப்பிட்றது பிடிக்காது. அதனால சரின்ட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் மீத மாவை வந்து ஆட்டினேன். கம்பு தோசைக்கு ஊற போட்டிருந்தேன். அப்புறம் நார்மலான இட்லிக்கும் வந்து ஊற போட்டிருந்தேன். அதை ஆட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4:30 போல் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டேன். 8:30 போல் இன்றைக்கி டீ எதுவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிவிட்டு ஒரே பிஸ்கட் மட்டும் ஒரு 2 பீஸ் இருந்தது, அது மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வேக வச்சு அவங்களுக்கும் வச்சுட்டு நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன்.